பெரிய வெங்காயம் 2, பெரிய வெங்காயம் 2, வேற பூண்டு, நெக்ஸ்ட் தக்காளி, தக்காளி பழம் எடுத்து அந்த கீரை என்ன பண்றது? இந்த கீரையை ஆற வை சாமி. மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு ஃபேனை போட்டுவிட்டா ஃபேன் போட்டு டக்குன்னு அரை. சரி சரி போட்டு விட்டேம்மா. இந்த பெருசாசை போட்டு சுடு சுடு சுடு. அப்படியே வச்சு இந்த ஃபேனை போட்டு விட சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஃபேனை போட்டு விட்டேன். இந்த பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்கண்டு எடுத்து வாயில் போடுறதுக்குள்ளே எங்கள் அம்மா தக்காளியெல்லாம் கட் பண்ணி இஞ்சிலாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நாராக இருக்குது. அதான் மிக்சியில் போட்டு அப்படியே தனியாக அரைச்சிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இதோட சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். பாருங்களேன், இதோட வாசமும் செம்மையாக இருக்கும். யார் யார் இதை மோந்து பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கம்மா அதுக்குள்ளே ஒரு வெங்காயத்தை உரித்து கட் பண்ணிட்டாங்க. 2வது வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னா எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கண்ணே எரியாது. எங்கள் ஹோட்டல் குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணே எரியாது, அப்படியே கட் பண்ணுவாங்க. கண்ணை கூட மூட மாட்டாங்க. எங்கள் அம்மா கண்ணை மூடிட்டே கரெக்டாக வெட்டுவாங்க. கண்ணை மூடிட்டு வெட்டினாங்கன்னா அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வாயை மூடிட்டு வெட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு இதோ இந்த கீரை தண்ணியை ஊற்றினாங்க அந்த ஜாரில். ஐயோ, தக்காளிலாம் போட்டு அரைக்கிறாங்க. தக்காளி, மிளகாய், அப்புறம் வேறு என்னம்மா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜாரோடு சேர்த்து அரைச்சிக்கலான்னு சொன்னோம்ல, அதுதான் அது. அதாவது தக்காளி இதோட சேர்த்து அரைக்கிறது. எங்கள் பாட்டிலில் ஃப்ரீயாக வந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம். இது மட்டும் பட்டர்ஃப்ளை மட்டும் மேக்னெட். இங்கே பாருங்களேன், இது என்ன கலரில் வந்துருக்குன்னு. நம்ம மிளகா இருக்கிறதுனால ரொம்ப இதாகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பட்ரு, அப்புறம் வந்து இது வந்து க்ரீன் கலரில் வந்திருக்காது. இது முன்னாடி அரைச்சதுனால க்ரீன் கலரில் வந்திருக்கு. இது பார்க்க அது என்னம்மா, ஒரு சட்னி அரைச்சி தருவில்ல எல்லோ கலரில், அது பேர் என்ன? இல்லை, இன்னொன்று அது என்ன, பரங்கோவா பீக்கங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் அம்மா இப்போ பட்டர் போட்டாங்க. இதில் பட்டர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பட்டர் இல்லைன்னா இது கூட சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நெய் மாதிரி தானே, அதனால நெய் கூட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட்டரில் என்ன சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட்டர் இல்லாட்டி எண்ணெயா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு. இந்த சவுண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இது என்னதுமா? ஜீரகம், அப்புறம் பட்டை, ஏலக்காய், 3 கிராம்பு, அவ்வளோதான். இப்போ வந்து வெங்காயம் பூண்டை வந்து இதில் போட்டுக்கலாம். பூண்டு தானேம்மா? பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அது வந்து வணங்கணும்ல, அதனால தான். நல்லா எங்கள் அம்மா கிண்டி விடுறாங்க. சர்க்கரை எடுத்து பப்பர் கேன் போடாமல் அங்கிட்டு வச்சிடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் சட்னி. இது வந்து என்னதுமா?
கருவேப்பிலை வந்து கழுவிட்டு போட்டுக்கலாம். எங்கள் வீட்டிலே கருவேப்பிலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கவங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைய பாலக் பன்னீர் சாப்பிட்ருக்கீங்கன்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் வெறும் பட்டர் சாப்பிட்ருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து லிப்ஸ் வந்து லிப் பாம் செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வெண்ணெய் தடவை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெண்ணெய் தடவும் போது பாதி எடுத்து தின்னது மட்டும் இல்லாமல் உதட்டில் தடவுவேன். தடவுனதையும் தின்றுவேன். யார் யார் இந்த மாதிரி பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு தூள் போட்டால அந்த தூள் பேர் என்ன? அது கரம் மசாலா. இது வந்து மிளகாய் பொடியா? மிளகாய் பொடி 2 ஸ்பூன். நாங்கள் எடுத்ததுக்கு 2 ஸ்பூன், நீங்கள் எடுத்ததுக்கு போதுமான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம். இந்த பக்கம் நான் பாதி பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க. நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க கட் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த பாலக் பன்னீர் வச்சுருந்தோம், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே க்ரீனிஷ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதை கிண்ணதுக்கப்புறம் என்ன கலர் ஆகுங்கிறத நினச்சிப்பா. க்ரீனாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் க்ரீனாக இருக்கும்னு நினச்சவங்க நினச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஜிகஜா ஜிகா ஜிகஜா ஜிகஜா ஜிகா ஜிகஜா ஜிகஜா ஜிகா ஜிகஜா. இருமா, நான் போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இப்போ மட்டும் நீ இந்த ஃபேனை போட்டிருக்க, என்னைய மட்டும் இந்த ஃபேனை போட வேணாம். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டியாக இருந்தால் ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதோட பாதி எசன்ஸ் அதில் இறங்கி இருக்கும். அழுக்கு இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் கழுவிட்டு தான் அதில் தண்ணியிலே போட்டோம். நீங்கள் வந்து அப்படியே போட்டு தண்ணியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எப்படிமா இருக்கு? Bloody sweet. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன். க்ரீம் இருந்தா ஊத்திக்கலாம். க்ரீம் இல்லனா நம்ம தயிர் அந்த மாதிரி தயிர் கூட 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம், 2 ஸ்பூன். கொஞ்சம் நம்ம தயிரோட டேஸ்ட் பிடிக்காது. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஜிகஜா ஜிகா ஜிகஜா ஜிகஜா ஜிகா ஜிகஜா ஜிகஜா ஜிகா ஜிகஜா ஜிகஜா ஜிகா ஜிகஜா. அப்படியே மேல ஆள் தூவி விட்டுக்கலாம். எனக்கு ஒண்ணு ஏன் மூஞ்சி அப்படியே உருச்சு. போதும் விடு சாமி. மெதுவா பக்கத்துல போதும், பன்னீர் போதும். நிறைய பன்னீர் போட்டா இப்ப இந்த பன்னீரை என்ன பண்றது? என் கையை நான் இப்போ கழுவ போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பன்னீர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டிலே பண்ணியிருந்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கினோம், பால் வச்சு பண்ணுவாங்கங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்போ சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாலக் பன்னீர் நாங்கள் வந்து சப்பாத்தி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம். இதை ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தியை ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுமே, அதுக்குள்ளே சூடு ஆறிடுமே. இப்போ வந்து நாங்கள் வந்து பட்டர் சேர்த்தோம். ஆமாம் தானேம்மா? பட்டர் சேர்த்து தானே வெந்து வேகிறதுக்குள்ளாரே நிக்கிதா வந்து பன்னீர் டேஸ்ட் பார்க்குறேன் குருமான்னு கேட்டுட்டு இருந்தா. இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அப்படியே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இதை வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சுடுது. எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணுறாங்க. எப்படிமா இருக்கேன்? சூப்பரா? பிளட்டி ஸ்வீட்டா?
ம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா பண்ணிடு. வடிவேல் காமெடி மாதிரி அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடுதே. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாங்க ஏன்னா நானே பண்ணிடுறேன், அப்படி டேஸ்ட் பார்க்குறேன்னு தீர்த்துருவேன்னு நினச்சிட்டாங்க. ஆமாம், டேஸ்ட் பார்க்குறேன்னு சாப்பிட்டு முடிச்சிருங்க. அம்மா இன்னொன்றுமா. போதும் பரவாயில்ல. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரணம். இதை லஞ்சுக்கு கொடுத்தானா சூடாக இருக்காது, அதனால நம்ம இப்போவே செஞ்சோட்டியே சாப்பிட்றலாம். நான் அப்போ காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் இந்த க்ரீன் கலர் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொத்தமல்லி தூவி விட்டோன்னா அப்படியே ப்ரீஷியஸ் கார்ஜியஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போலாம் ஃபுட்பால் கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்து அந்த தாச்சி, அந்த தாச்சியிலேருந்து இந்த முறுக்கு சூறு எடுத்து வைக்கிற இதெல்லாம் எங்கள் அம்மா கழுவி முடிக்கிறது போதும் ஆயிரும். பன்னீர் நல்லா சாஃப்டாக